டெல்டா மாவட்டங்கள்ல கடந்த 3 நாட்கள்ல பெய்த கனமழையில, டெல்டா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள சந்திச்சிருக்கு? எந்த பாதிப்பையும் சந்திக்கல. கொள்முதல் வரைக்கும் எல்லாம் கரெக்ட்டா தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து தஞ்சாவூர்ல நேர்ல போய் பார்த்துட்டு பதிவு பண்ணியிருந்தாரு. உங்களுடைய கருத்து என்ன சார்? திமுகவுடைய உருட்டுக்கடை அல்வாவ திமுக கட்சிக்காரர்களே இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு தயாரா இல்ல. அப்புறம் எப்படி விவசாயிகள் அதை சாப்பிடுவதற்கு தயாரா இருப்பாங்க? வழக்கம் போல சொல்ற பொய்ய விவசாயிகள் கண்ணீர்லையும் விவசாயிகள் பஞ்சமாகிற ஒரு சூழலுக்கும் சொல்றத ஏற்புடையதா கருத முடியாது என்பதை தாண்டி, இந்த மாதிரியான வேதனையான சூழல்ல கூட திமுக படு கேவலமான அரசியல் செய்யறது கண்டிக்கத்தக்கது. நான் நேரடியாகவே தஞ்சையில, குறிப்பா ஒரத்தநாடு, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு போனேன். நெல்லு கொட்டி வச்சிருக்கிற விவசாயிகள் அது ஊறி போய் நெல் கதிரா முளைச்சி இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்காங்க. இயல்பாவே நீங்க விவசாய நிலத்துல ஏதாவது பாதிப்பு வந்தா அவர்களுக்கு இன்சூரன்ஸாவது ஓரளவு கிளைம் பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழல் அவங்க அறுவடை செஞ்சு நெல்மணிகளை எடுத்துட்டு வந்து ரோட்ல கொட்டி அதுக்கு தார்பாயோ அல்லது சாக்கோ எதுவுமே டெண்டர் விடாத இந்த திமுக லேட்டாக்குனதன் விளைவு 20 நாள் அது சாலையிலே இருந்து ஊறி போய் இன்றைக்கு விவசாயிகளுடைய பணம், நகை, பொருள், வட்டி, கடன்னு ஏகப்பட்ட துன்பத்துல மூழ்கி இருக்கிறாங்க. இதை வந்து விசாரிச்சு அவர்களுக்கு என்ன இழப்பீடு தரணுமோ ஒரு அரசு அதை இந்த திமுக ஆட்சியில செய்யணும். வழக்கம் போல ஐயா ஸ்டாலின் எப்படி ஒரு வயக்காட்டுல நடக்கும்போது கூட ஒரு பச்சை கார்பெட்டை கீழே விரிச்சு ஷூ காலோட நடக்கிறத படம் பிடிச்சு போட்டோ ஷூட் நடத்தினாரோ, அவருடைய மகனா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே தானே பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. அதனாலதான் அவரு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற அந்த நெல்லெல்லாம் புல்லா போயிருக்க, நெல்லெல்லாம் கதிரா மாறி போச்சு, கண்ணீரோட இருக்கிறாங்களா அவங்கள வந்து விசாரிப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற நேரம் அது அவர் அங்க போகாம தஞ்சையில ரயில்ல எங்கெல்லாம் வந்து நெல்மணிகளை ஏத்துறாங்களோ அந்த இடத்துல போய் போட்டோ ஷூட் எடுத்துட்டு விவசாயிகள்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு ஒரு வேதனையா மக்கள் படக்கூடிய விஷயத்துல இன்னும் வேதனையை அதிகப்படுத்துற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. இதை நம்ம பெருசா திமுகவை குற்றம் சொல்ல முடியாது, மக்களை தான் குற்றம் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி கேடுகட்டவர்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடாது என்பதுல உறுதியா முடிவெடுக்கலன்னா விவசாயிகள் கண்ணீரோடு இருக்கக்கூடியவங்க நாளைக்கு கழுத்துல கயிறோடு தொங்குற சூழலும் ஏற்படும் என்பதுதான் நிதர்சன உண்மை. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வருடத்திற்கு 6000 ரூபாய் ஏழை விவசாயிகளுக்கு இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்றைக்கு விவசாயிகளை தற்கொலைக்கு தள்ளக்கூடிய ஒரு ஆட்சியா இந்த திமுக ஆட்சி போய்கிட்டு இருக்கு. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, திமுக காரங்க இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னா, மழை வரும்னு தெரியதானே செய்யும், அப்ப ஏன் விவசாயிகள் வந்து விதைச்சாங்க? அதே மாதிரி அவர்கள்ட்ட தார்பாய் இல்ல, சாக்குப்பை இல்ல, எதுக்காக சாலையில வந்து நெல்லை கொட்டி வச்சிருக்கணும்? அப்ப இந்த டெல்டா விவசாயிகள் எல்லாம் திமுக ஆட்சி பேர்ல கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் என்பதற்காகத்தான் இவங்க விவசாயம் பண்ணி நெல்மணிகளை அறுவடை பண்ணி அதை சாலையில கொட்டி அதை நுகர்பொருள் வணிப கழகத்திற்கு கொடுக்கணும் தயார் நிலையில வச்சாலும் அங்க நாங்க எடுக்க மாட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன் வந்து இவர்கள் இவ்வளவு நெல்லை உற்பத்தி பண்ணாங்க? அதனால டெல்டா விவசாயிகள் தான் குற்றவாளிகள் இன்னைக்கு திமுகவில் ஊபிஸ்ல சில அறிவு கட்டவர்கள் பேசுறத நம்ம காது கொடுத்து கேட்க முடியுது. இப்ப விவசாயிகளின் நலனில் அக்கறை இல்லாத, டெல்டாவில் பிறந்தோம், திருவாரூர் தான் கலைஞர் அவர்களுடைய பிறந்த ஊர் என்றெல்லாம் தம்பட்டம் அடிக்கக்கூடிய இந்த கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் முடிவு கொண்டு வரணும். அடுத்து வரக்கூடிய 6 மாதத்துல இன்னும் நிறைய மக்களை ஏமாத்துவதற்கு பொய்யான விஷயங்களை பரப்புவாங்க. எப்படி சென்னை மாநகராட்சியில 3 வேளை சோறு போடுவோம் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வருஷத்துக்கு போடுவோன்னு, 6 மாசம் கூட இவர்கள் நிரந்தரமா இருக்க போறதுல மக்கள் அடிச்சு விரட்ட போறாங்க. 3 வருஷத்துக்கு என்ன சோறு போடுவாங்க? அங்க இருக்க தூய்மை பணியாளர்கள் 13 நாட்கள் வந்து போராடுனாங்களே, அவங்க சோத்துக்காகவா இல்லைன்னு போராடுனாங்க? இல்ல, திமுக ஆட்சியில கொடுத்த வாக்குறுதி தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் பண்றோன்னு, அதை அவர்கள் பண்ணல. அதை விட்டுட்டு சோறு போடுறோன்னு சொல்ல மக்களை பிச்சைக்காரர்கள் ஆக்குற வேலையை தான் திமுக ஆட்சி பண்ணுது. அதே மாதிரி இந்த டெல்டா பகுதியிலும் தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் எல்லாத்திலும் மிகுந்த துயரத்துல விவசாயிகள் இருக்காங்க. அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதோடு தமிழக அரசு உடனடியாக அவர்களுக்கு மீண்டும் விதைப்பதற்கும் இழந்த அந்த பொருளாதாரத்தை மீட்பதற்கான சரியான இழப்பீட்டு தொகையை வழங்கணும். அதுதான் பாஜகவுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை தமிழக அரசு, திமுக அராஜக அரசு நடைமுறைப்படுத்தாவிட்டால் ஒரு மகத்தான போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி டெல்டா பகுதிகளில் முன்னெடுக்கும்.
என்னென்ன பாதிப்பு இருக்கு சார்? அது நெல் சரியா கொள்முதல் செய்யப்படவில்லையா? இல்ல ஆ, நெல் மூட்டைகள் வந்து வேற ஏதாவது அரசு தரப்புல ஏதாவது சரியான விநியோகம் இல்லை, என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு சார்? 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள் தொடர்ந்து வைக்கிற கோரிக்கை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு நிறைய கிடங்கை ஏற்படுத்தணும். ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், டெல்டா மாவட்டம் என்பது அதிகபட்சமாக நெல்லை உற்பத்தி செய்கிற ஒரு இடம். கடந்த காலத்துல இந்த மாதிரியான விவசாயிகள் பாதிப்பு இருக்கு, நாங்க அதை மீட்டு சரி செய்வோம்னு சொல்லிட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. குறிப்பா டெல்டா பகுதிகளில் அதிகமாக திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் சட்டமன்ற உறுப்பினரானதும் அறிவாலயத்திற்கு எவ்வளவு கமிஷன் கல்லா கட்டணும்னு நினைக்கிறாங்களே தவிர, அந்தந்த பகுதியில விவசாயிகளுடைய பாதிப்பை சரி செய்யும் விதமா ஒவ்வொரு ஒன்றியத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு நெல் தானியத்தை வைக்கிற ஒரு கிடங்கை ஏற்படுத்துவோம்னு சொன்ன வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றல. அதனால இன்றைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அந்தந்த பகுதிகளுக்கு வந்து விவசாயிகளை சந்திக்க தயாரில்லை. எந்த அளவுக்குன்னா, அமைச்சர்கள் வராங்க விவசாய நிலத்துல மூழ்கி இருக்கிற அந்த கதிர்களை பார்ப்பதற்கு. ஆனா இங்க விவசாயிகள் வர தயார் இல்லை. அமைச்சர்களை அவங்க மூஞ்சில கூட முழிக்க கூடாது, இந்த துரோகிகள் திமுக அமைச்சர்கள்னு விவசாயிகள் நினைக்கிறாங்க. அதனால திமுக கட்சிக்காரர்கள் கரை வேட்டி கட்டியவர்களே அந்த தண்ணீர்ல இறங்கி விவசாயக்காரர்கள் மாதிரி அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அமைச்சரு அரசியல்வாதி மாதிரி பேசாதப்பா, எல்லாம் மக்கள் கண்டுபிடிச்சிட்டு போறாங்கன்னு கடுகெடுத்தாருன்னு இன்னைக்கு தினமலர் உள்ளிட்ட செய்திகள்ல பாக்குறோம். அதனால விவசாயிகள் மீது அக்கறை இல்லாம, தானிய கிடங்குகளை அமைக்காம, முன்கூட்டியே சாக்குப்பைகளுக்கும் தார்பாய்களுக்கும் டெண்டர் விடாம, ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அஜாக்கிரதையாக அல்லது விவசாயிகள் செத்து மடியிட்டோம் என்ற ஆணவத்தோடு இருந்ததன் விளைவுதான் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை டெல்டா விவசாயிகள் சந்திச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த விவசாயிகளின் கண்ணீர் சும்மா விடாது, பழிது இருக்கும். திமுகவுடைய ஆட்சி என்பது ஒரு பக்கம் கரூர்ல 41 உயிர்கள் பலி போனதற்கு உளவுத்துறையினுடைய குறைபாடும், காவல்துறை ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தாலே இப்படித்தான் மோசமா நடக்குன்றதுக்கு முன்னுதாரணமா இருந்ததோ, அதே மாதிரிதான் இன்றைக்கு விவசாயிகளும் மிகுந்த துயரத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்வில் மீட்டெடுப்பதற்கான வேலைகளை பாஜக முன்னின்று செய்யும். டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் வந்து வலுவாக இருக்கக்கூடிய சில தொகுதிகள்லாம் இருக்குது. திருத்துறைப்பூண்டி இந்த மாதிரியான தொகுதிகள்லாம் இருக்குது. விவசாயிகளின் நண்பர்களாக அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவங்க இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப மௌனமாகவே இருக்கிறதா பார்க்கப்படுது. இது வரைக்கும் ஒரு எதிர்ப்பு குரல் கூட வரல. என்ன காரணம்? கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களே அறிவிச்சிருக்கிறாங்க, நாங்க திருட்டுத்தனமா வாங்கல, திமுக கிட்ட கோடிக்கணக்கில் பணத்தை அக்கௌண்ட்ல தான் நாங்க வாங்குறோம். அதனால அக்கௌண்ட்ல பணத்தை வாங்கி செய்யக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் திமுகவை எப்படி எதிர்ப்பாங்க, இந்த ஆட்சியுடைய கொடூரத்தை எப்படி எதிர்ப்பாங்க? கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும் அல்லது திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ்காரர்களா இருக்கட்டும், இவர்கள்லாம் தங்களை ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு திமுக அமைச்சர் கூப்பிடல அல்லது அரசு விழாவில் எங்களை முறையா கூப்பிடலன்னு பெருமைக்காக ஆட்சியாளர்களை வந்து குறை சொல்கிறார்களே தவிர, அப்பாவி மக்கள் விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கக்கூடிய அவர்களின் குரலாக காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ பேசுகிறாள்னா கிடையாது. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கயவர்களை பொறுத்தவரை திமுகவில் சீட்டு எத்தனை கிடைக்கும், நோட்டு எவ்வளவு கிடைக்கும் மாறி போன கடந்த கால வரலாறு நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால இவர்கள் எல்லாம் இனி மக்களின் பிரதிநிதிகளாக பேச மாட்டார்கள். ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் தீர்வு. அதை நோக்கி பாஜகவுடைய பயணம் இருக்கும். நன்றி சார். நன்றி.